இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான சாங்குக்கு இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி வீடியோவை வச்சு எப்படி நம்மளோட இமேஜோட சேர்த்து எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் எப்பயும் போல் சாங்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டில் மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். மீத இருக்க எல்லாத்துலேயுமே நாம் வந்து மேனுவலாக தான் ரெடி பண்ணணும். அதுவும் இதில் எந்தெந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அந்த வீடியோவை ஆட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது இருக்கா, இந்த ரெண்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பதிலாக இதில் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த பர்சனோட வீடியோ ஆட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கில் நம்மளோட இமேஜ், மறுபடியும் அந்த வீடியோ, அடுத்து நம்மளோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மாற்றி ஆட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் இருக்க இந்த ரெண்டு பேக்ரவுண்டை விட்டுட்டு இதுக்கு அடுத்து இந்த மூணாவது இருக்க பீட் மார்க் விட்டுட்டு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் போய் வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரியே மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்போ என்னோட இமேஜ் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுமே அடுத்த பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியா, ஸோ அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க 3 டாட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே வரிசையாக ஒரு பீட் மார்க்கை விட்டு அடுத்தடுத்த பீட் மார்க்கில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து வரிசை அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இமேஜை செலக்ட் பண்ணமே இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணால் தான் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகும். ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே கரெக்டாக என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு வரிசையாக ஆட் பண்ணிட்டே போங்க. அடுத்து அந்த விட்ட பீட் மார்க் அதுலேயும் வீடியோவை எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி இமேஜஸை, அதாவது நாம் எடிட் பண்ண போகிறோம் நம்மளோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த மீத இருக்க எம்டிஆர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கு, அது எல்லாத்துலேயும் நம்ம வீடியோவை ஆட் பண்ணணும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்ன்றா, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், புதுசாகவே ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 9:16 அந்த ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் வீடியோவை கட் பண்ணி அங்கே கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்தது மட்டும் வேணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு நாம கட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து. ஸோ கரெக்டாக இப்போ எனக்கு இதுதான் தேவை. ஸோ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒன்று ஒரு கிளிப்பை இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வேறு ஆங்கிள் இருந்து இந்த மாதிரி வேறு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதை எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதைத்தான் நம்ம ஈஸியாக கொண்டுட்டு போய் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சாங்கோட ஆடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஒன்றா நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த இடத்துல முடிஞ்சு அடுத்தது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா, கரெக்டாக அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்த ஆக்ஷன் எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ, ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து அந்த ஒரு ஆக்ஷன் வந்து மாறுது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணுங்கள். இந்த இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வேறு யாராவது வீடியோ வச்சு எடிட் பண்ணாலும் அந்த வீடியோவை இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை ஈஸியாக வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு அதில் எத்தனை கிளிப் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு 8 லேயராக வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒன்றா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நாம ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணால் அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஸ்டார்டிங் இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் நாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அதை லாஸ்ட்டாக வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த இதை விட்டுட்டு இந்த அடுத்த பீட் மார்க் அந்த கரெக்டாக 2 செகண்டில் ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண வீடியோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும் அந்த வீடியோ மேலே வந்து பேஸ்ட் ஆயிடும். ஆனால் அது வந்து அந்த பீட் மார்க்கோட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை எப்படி பீட் மார்க் உள்ளே கொண்டுட்டு வரணும்னா அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்க ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி இதில் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே
கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ கரெக்டாக அந்த டைமருக்குள்ளே வந்து நமக்கு இந்த மாதிரி செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அந்த இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்க டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே அடுத்து இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரியே அடுத்த பீட் மார்க் எம்டியாக வந்து பீட் மார்க் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணாலும் இதுவும் கூட இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் அந்த ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இதே மாதிரியே அடுத்து மறுபடியும் அப்படியே பேக் வந்துட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எத்தனை கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த எல்லாத்தையுமே அங்கே எத்தனை பீட் மார்க் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதில் எம்டியாக இருக்க இடத்துல போய் நீங்கள் ஈஸியாக வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக அந்த மீதம் எத்தனை பீட் மார்க்ஸ் வந்து மீதம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே கரெக்டாக பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பீட் மார்க்கோட எண்டிங் போயிட்டு அந்த ஸ்பீடோமீட்டர் டச் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே கிளிப்பை வச்சு உங்களுக்கு மாற்றி ஆட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஆனால் வீடியோட லாஸ்ட் வரை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி என்ன பண்ணால் வரிசையாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் வீடியோட லாஸ்ட் வரை கரெக்டாக வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே அந்த பீட் மார்க்கை செட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நம்மளோட இமேஜ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தால் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் பற்றியில் இதிலே வந்து அந்த வீடியோ தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி நான் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்க வீடியோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே என்ன பண்ணுறேன்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கு அப்படியே கீழே போனோம்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்க. இந்த நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நாம மேலாப்பில் ஆட் பண்ணிக்க வீடியோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நான் எத்தனை வீடியோ வந்து அந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்மளோட இமேஜ் அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா இந்த ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கு. ஸோ இந்த ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கில் இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எப்பயும் போல நாம எடிட் பண்ணப்போ இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதோட எஃபெக்ட்டை காப்பி பண்ணி மீத இருக்க இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நாம ஆட் பண்ணிக்க நம்மளோட இமேஜஸ் இருக்கு பதிலாக அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி செலக்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் இருக்க எல்லா இமேஜ்லையுமே எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற சின்ன ட்ரிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எல்லா இமேஜுக்கும் இந்த ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அலாப்ரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாப்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.